இந்த கல்மேகி என்கிற புயல் தாய்லாந்து நாட்டில் கரையை கடந்து அதிக மழை கொடுத்த பிறகுதான் வங்கக்கடலில் வடகிழக்கு பருவக்காற்று வலுப்பெறும். தமிழகத்தை நோக்கி வீசக்கூடிய அந்த வடகிழக்கு பருவக்காற்று வலுப்பெற்று அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் வங்கக்கடலிலும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம். எதனால இந்த கல்மேகி புயல் பற்றிலாம் நம்ம நேற்றைய தினங்கள் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அது உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கை தெரியல அப்படின்னா நேற்றைய தினங்களை கொடுத்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. அதில் கல்மேகி புயலை பற்றி நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வேலூர் முதல் சேலம் வரைக்கும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழை, வானம் மேகமூட்டம் இப்படியாக தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். மிக கனமழை, அதி கனமழை, அதி தீவிர கனமழைங்கிறது உள் மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் பகுதியாக